நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் இந்த மூன்றையும் தள்ளி போடலாம். கணவன் மனைவி இருவரும் ஷாப்பிங் முடித்து பெரிய ஓட்டலில் போய் சாப்பிட்ட பிறகு காருக்கு வந்தனர். அப்போது ஒரு வயதான அம்மாள் அவர்களிடம் கையேந்தியபடி வர, கணவன் அவளுக்கு பர்சிலிருந்து 100 ரூபாய் எடுத்துக் கொடுத்தான். அவள் நிறைய நன்றி சொல்லிவிட்டு போனாள். எதற்கு 100 ரூபாய்? கர்ணப்பரம்பரையோ 5 10 கிழவிக்கு போட்டிருக்க கூடாதா என்றாள் மனைவி. கணவன் சிரித்துக் கொண்டு சொன்னான், உனக்கு புடவை நகைகள், எனக்கு துணிகள், செருப்பு, பசங்களுக்கு துணிகள் என்று கிட்டத்தட்ட சர்வ சாதாரணமாக லட்சத்தில செலவு பண்ணினோம். ஆனால் அந்த வயசான அம்மா வயித்து பசிக்கு சாப்பிட நம்மளை தேடி வந்திருக்கா. நம்மால அந்தம்மா சாப்பிடும்போது நம்ம மனசார நினைக்குமே, அதனால நமக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டாம். அந்தம்மாவோட பசி போகுது. மனுஷனுக்கு 3 விஷயங்கள் எப்ப வரும்னு தெரியாது. அது எப்ப வேணும்னாலும் வரலாம். அது என்ன தெரியுமா? டிசபிலிட்டி, இயலாமை, டிசீஸ், நோய், டெத், இறப்பு. நமக்கும் இந்த 3ம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நம்மால் முடியும்போது முடியாதவர்களுக்கு சிறு உதவி பண்றதால கடவுள் நமக்கு அந்த 3ஐயும் தள்ளி போடலாம் என்றான். மனைவி கண் கலங்கி நின்றாள். எனவே மேலே சொன்ன 3ம் நமக்கும் எப்போதும் வரலாம். அதுவரை நம்மால் முடிந்த நல்லதைச் செய்வோம்.